ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பிஜன் உள்ள போகிறீங்க, அல்ல லேப்டாப் ஒன்று எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒரு கேள்வி வரும், என்ன சிபியூ எடுக்கிறது, என்ன ஜிபியூ நான் பில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கேள்வியும் வந்தேது. அப்போ அதை பற்றி நீங்கள் முழுசாக கவனிக்கணும், அதாவது முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன ஸ்பெக்கில் பிசியை பில் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த சிபியூனா என்னது, சிபியூ என்னதுக்கான யூஸ் பண்ணுறோம், ஜிபியூனா என்ன, ஜிபியூ என்னதுக்கான யூஸ் பண்ணுறோம், சிபியூனா என்ன அப்படின்னு எடுத்தா சிபியூன்னு விரிவாகும் முதல்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதாவது இதுதான் வந்து கம்ப்யூட்டர்னு பிரெயின்னு சொல்லி போட்டு நாங்கள் பொதுவாக அழைப்போம். ஓகே, இதில் இது என்னத்துக்கான முதல்ல நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னா இதுதான் அங்கே இருக்கிற கோடிங்ஸையோ ப்ரோக்ராம்ஸையோ எல்லாத்தையும் டீகோட் பண்ண போது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒர்க் பண்ண போகுது. இது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் ரன் பண்ணதாக இருக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன் ரன் பண்ணதாக இருக்கலாம், உங்களோட மவுஸ் கிளிக்காக இருக்கலாம், கீபோர்டு டச்சஸாக இருக்கலாம், எல்லாமே சகலதுமே இந்த சிபியூக்கால தான் ப்ரொசஸ் ஆகிக்கொண்டு இருக்க போகுது. அப்போ சிபியூ வந்து என்னத்துக்காண்டி ஸ்கிரிப்டை டீகோட் பண்ணுறதுக்காண்டியும் இன்ஸ்ட்ரக்ஷனை கைட் பண்ணுறதுக்காண்டியும் பயன்படுத்தப்பட்டு இருக்க போகுது. ஜிபியூனா என்ன அப்படின்னு எடுத்தா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் தான் ஜிபியூன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இது என்னத்துக்காண்டி பயன்படுத்த போகிறோம்னா நாங்கள் ஒரு மானிட்டர் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட ரெண்டர் பண்ண போகிறது இவர். அப்போ ஸ்கிரிப்டர் ரன் பண்ண போகிறது சிபியூ கேட்க இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, எல்லா பார்க்குற விஷுவல் ஐட்டங்கள் எல்லாத்தையும் இவர் ரன் பண்ண போகிறார். எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் இப்போ நீங்கள் கேம் விளையாடுறீங்க, அப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸுகள், கன்ஸுகள், அப்படியானது எல்லாம் கேரக்டர்ஸ், அப்படியான எல்லாத்தையும் வந்து ரன் பண்ண போகிறது இந்த ஜிபியூ. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் எடுத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அங்கே சிபியூ தான் போகுது. மற்றபடி கூட அங்கே விஷுவல் சம்மந்தமானது எல்லாத்தையும் டீகோட் பண்ணுறது, விஎஃப்எக்ஸாக இருக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் ரன் பண்ண போகிறதுக்கு யார் பயன்படுத்த போகிறேன்னா அங்கே அந்த ஜிபியூன்னு சொல்ல போகிற ஒரு ஆள் தான். உங்களோட டைம் லைனுக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இருக்கலாம். இப்போ ஒரு பிளண்டர் எடுத்தீங்கன்னா, வீரே எடுத்தீங்கன்னா, அப்போ அப்படியான எல்லாத்துக்குமே, லூமினா எடுத்தீங்கன்னா, அப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து யார் பயன்படுத்தப்பட போகிறார், அங்கே ஜிபியூன்னு சொல்ல போகிற ஒரு ஆள் தான் வந்து யூஸ் ஆக போகிறார். இப்போ நாங்கள் சிபியூனா என்ன ஜிபியூனான்னு சொல்லி இப்படி காய்ச்சிப்போம். அப்போ சிபியூ செய்கிறதுக்குன்னு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்களா, அது டெஸ்க்டாப் சம்பந்தமான சிபியூ செய்கிறதுக்குன்னு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. இன்டெல் ஏஎம்டின்னு சொல்லப்படுற 2 மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஜிபியூ சைட் எடுத்தோம்னா ஜிபியூ சைட்டில் 3 மேனுஃபேக்சர் இருக்காங்க. இன்டெல் இப்போ புதுசாக போட்டிக்கு வந்தீங்கன்னா, அடுத்து ஏஎம்டி வந்து கனடாவில் இருக்கணும், அடுத்தது வந்து இன்னொரு வந்து என்விடியான்னு சொல்லப்படுற ஒரு ஆள் கனகாலமாக ஃபீல்டில் இருக்குது. அப்போ இந்த 3 நிறுவனங்கள்லாம் ஜிபியூ சைட்டில் இவங்க சிபியூ சைட்டில் 2 நிறுவனங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ நான் ஒரு பிஎஸ்என் பில் வரணும் அப்படின்னா எந்த சிபியூ வச்சு பில் பண்ணுறது, எந்த ஜிபியூ வச்சு பில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வருதுன்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்க போது அது வரைக்கும் உங்களோட உங்கள் நான் பாய் மகாஸ்.